வெல்கம் பேக் டு மை சேனல். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேஸ் எப்படி போட்டதுன்னு லைவில் சொல்லியிருப்போம். சாதா பேஸில் போட்டுட்டு நம்ம கிராஸ் கட் போடுறது எப்படின்றது ஹைலைட்லாம் பண்ணியிருப்பேன். இது பாருங்கள், நம்ம ஒரு வருஷம் சுற்றி நம்ம ஃபஸ்ட்டு நாட்டும் செகண்ட் நாட்டும் க்ராஸ் பண்ணோம், தேர்ட் நாட்டும் ஃபோர்த் நாட்டும் க்ராஸ் பண்ணி இது 2 நாட்டுக்கும் நடுவில் இதை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு பார்டர் டிசைனில் கொடுக்குறோம். இது வந்து எப்படின்னா முக்கோணம் வந்து கீழே வராது, கார்னரில் வராது. இந்த 4 லைனை தான் நம்ம பிடிச்சி பார்டர் கொடுப்போம். ஸ்ட்ரெயிட் லைனை எடுத்துகிட்டு வந்து இந்த 4 லைன் ஆட் பண்ணி திருப்பி இந்த 4வது வரிசையில் முடிகிறத நம்ம கட் பண்ணுவோம். திருப்பி 5, 6, 7, 8 அந்த மாதிரி நம்ம இந்த 24 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இதில் 12 பேஸ் போட்டிருப்பேன். அடி எத்தனை அடியை வெட்டியிருப்பேன்றது நம்ம லைவ் செக்ஷனில் வச்சுருக்கேன், அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். எல்லாமே வீடியோஸ் போட்டிருப்போம், போய் பாருங்கள். இது வந்து நம்ம 8 டைமண்ட் வச்சுருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 டைமண்ட். அதாவது இப்படி பார்க்கும் போது இப்படி கவுண்ட் பண்ணுறோம். நான் எப்போவுமே இப்படி பண்ண மாட்டேன், இப்படி தான் பண்ணுவேன். அதாவது எப்படின்னு சொல்கிறேன். 1, இது ஃபஸ்ட்டு ரோ, இது 2வது ரோ, 3வது ரோ, 4, 5, 6, 7, 8, 9 வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தனால நான் 9 வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 8 தான் பிளான் பண்ணேன், பட் ஒயர் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் 9வதையும் முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், மேலே வந்து 9 முடித்த உடனே 2, 1 இந்த மாதிரி சமமாக வர வச்சிட்டேன். அப்போ பார்க்கும் போது இதை பாருங்கள், எனக்கு இவ்வளோ ஒயர் தான் கொஞ்சம் தான் மீந்திருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒயர் கொஞ்சம் கம்மி ஆன உடனே நம்ம நிறுத்திவிடணும். ஸோ எனக்கு நான் வந்து 8வது வருஷம் வரும்போது கொஞ்சம் 9க்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு நான் போட்டு விட்டுட்டேன். ஸோ 9 வருஷம் போடும் போது இவ்வளோ லென்த்தாக கிடைக்கிது பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், இந்த பாருங்கள், இவ்வளோ தூரம் தான் நமக்கு உள் ஒயர் சொருகிறதுக்கு இருக்குது, போதும். அந்தந்த ஒயரு நம்ம அந்தந்த இடத்துல வச்சுருவோம் உள்ள. இது சொருகுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். இதை வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன், ஏன்னா நமக்கு வீடியோ ஃபுல்லாக முடிச்சுட்டு கூட காட்டுறேன். இது இன்றைக்கி சண்டே 15/12/2024 இந்த வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா இதை நான் முடிக்கிறதுக்காக நம்ம பண்ணிட்டோம். இது பாருங்கள், 2 ஒயர், எத்தனை ஒயர் நம்ம கட் எடுக்கிறோமோ அத்தனையுமே அந்த ஒயருக்குள்ளே தான் நான் வச்சுருவேன். இது எப்படி சொருகிறதுன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் நிறைய போட்டாச்சு. ரைட் சைடில் ரைட் போகும், லெஃப்ட் சைடில் லெஃப்ட் போகும். இந்த நாட்டுக்கு கீழே வைக்கணும். நான் ஹேண்டிலில் ஒரு கையில் எடுக்கிறனால சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த நாட்டை வந்து மடக்கிடணும். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். லைவ் செக்ஷன்ஸ்லேயும் வச்சுருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன். ஸோ இந்த இதுக்குள்ளே போகணும், இந்த இதுக்குள்ளே இது போகணும். கிராஸ் கட்டுன்றதுனால நமக்கு ஒரு லைன் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். பிஸ்கட் நாட்னால் 2 லைன் வரும். ஸோ அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது நம்ம முடிச்சாச்சு இந்த பேகு. இப்போ இன்றைக்கி வந்து நான் இவங்க 2 பேர்தான் ஒரே ஆர்டர் தான் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடணும். இது பிங்க் கலரில் க்ரீன் கலர். இவங்களுக்கு பிஸ்கட் எத்தனை போட்டிருக்கோன்னா 1, 2, 3, 4, 5. இப்போ 6வது வருஷம் போட்டுட்டு வரேன். ஸோ இன்னும் ஒரு 3 வருஷம் முடித்தோம்னா 9 வர வரைக்கும் இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே வருவேன். 9 வர வரைக்கும் வந்த பிறகு இவங்களது 2 பேருமே நம்ம இது ரெடி பண்ணி ஹேண்டில் போட்டு கொடுத்துருவோம். ஸோ இன்றைக்கி வீடியோ இதுதான் அப்டேஷன்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம சேல்ஸ் கேட்குறீங்க, சண்டேஸில் கால் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னு கேட்டு நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ப்ராடக்ட் தேவை, இந்த ஒயர் தேவை, இல்லை இந்த பேஸ்கெட் தேவைன்னா கன்ஃபார்மாக தானே உங்களுக்கு தேவைன்றீங்க. அப்போது கூகுள் நம்பர் இது தான், 100 ருபீஸ் பே பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் இதை நான் வந்து பண மோட்டிவ்காக நான் இந்த 100 ருபீஸ் கேட்கலை. என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து உங்களுக்கு உட்காந்து சேட் பண்ணி அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் வேர்டில் மெசேஜில் அடிக்கிறீங்க, ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ மேம் அப்படின்னு ஒரு சிங்கிள் வேர்டுலேயே நம்மளது முடிச்சிடுறீங்க. ஸோ நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்களோட திங்ஸை நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள், வாங்குகிற ரேட்டை போடுங்க. இது ஜஸ்ட் ஒரு பண மோட்டிவ் கிடையாது, இதையே ஒரு இஷ்யூஸாக கொண்டு போயிடாதீங்க. பண மோட்டிவுக்காக நான் வந்து 100 ருபீஸ் கூகுள் பே பண்ணுன்னு சொல்லலை. இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் இவ்வளோ விஷயமாக சொல்லிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவை இப்போ நான் இந்த பேகு தேவை அப்படின்னு கேட்குறேன்னா நான் வந்து உண்மையாகவே நான்
நம்ம இதை மாதிரி நீங்கள் வந்து இந்த பேக் எனக்கு தேவை அப்படின்னா அவங்க சொல்லியிருப்பாங்க கூகுள் 100 ருபீஸ் பே பண்ணுங்கன்னா நான் 100 போட்டுட்டு தான் அவங்கக்கிட்ட ரேட்டை சொல்லிவிடுவேன். எப்படியும் எனக்கு வந்து நான் சேல் பண்ணுறேன், எனக்கு தெரியும் இதோட ரேட் இவ்வளோ தான் இருக்கும் பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கு. ஸோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த 100 ருபீஸ் தான் மைனஸ் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம ஒரு பொருளை தேவைன்னா மட்டும் சேட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். சும்மா உக்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த பொருள் இருக்கான்னு கேள்வி கேட்குறீங்க, சேட் பண்ணுறீங்க. நானும் விலையை சொல்லிட்ட பிறகு ஓகே தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா நம்மளை பிளாக் பண்ணி மெசேஜே டெலீட் ஆகிடுதுங்க. நான் டெலீட் பண்ணிகிட்டே வரும்போது தான் தெரியுது என்னடா இவங்க இந்த கேட்டாங்களே நம்மக்கிட்ட சேட்டிங்கே காணுன்னு பார்த்தா அது பிளாக்டு. என்னையை பிளாக் பண்ணி அந்த சேட்டை டெலீட் பண்ணிடுறீங்க. ஸோ வை ஆர் டூயிங் லைக் திஸ்? ஏன் அப்படி பண்ணுறீங்க? அதுக்காக தான் இந்த ஒர்க்கே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கூட ப்ராடக்ட்ஸ் எதாவது தேவைன்னா கன்ஃபார்மாக தேவைன்னு சொன்னால் மட்டும் சேட் பண்ணுங்கள். அந்த நம்பர் 6381430198க்கு பண்ணிவிட்டு கூகுள் 100 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் விலை சொல்லுவேங்க. இது பண மோட்டிவே கிடையாது. ஏன்னா நான் இதெல்லாம் பிளாக் பண்ணனால தான் எனக்கு கால்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதனால் ஹாப்பியாக இருக்கேன். ஃபர்தராக நான் அதை தான் ஸ்கீமாக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பண மோட்டிவ் கிடையாது நம்மளது. ஜஸ்ட்டு வந்து என்னோடய கால்ஸு என்னோடய டைம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால நான் வச்சுருக்க பே. இது பண மோட்டிவ் கிடையாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.